வெல்கம் டு சினிமா விஷன். தல அஜித் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸும் சரி, டப்பிங் ப்ராசஸும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லில வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு ஆதிக் ரவிச்சந்திரன் அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட எக்ஸ் வலைதளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க. அதுல என்ன சொல்லிருக்காருன்னா, எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா நான் அஜித் சாரோட வாய்ஸை கேட்கறதுக்காக தியேட்டருக்கு போவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் அவர்கள் டப்பிங் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்ற மாதிரியான அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து பாத்தீங்கன்னா அவர் போஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் கூட அவர் ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்கிற மாதிரியான போட்டோவை ஷேர் பண்ணி இந்த போஸ்டை போட்டிருக்காருங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 2025 மே மந்த்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான பிளான்ல இருக்காங்க படக்குழுங்க. கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டப்பிங் வேலைகளை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட சாங்ஸையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் தாங்க மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு எப்பயுமே தெரியும் ஜிவி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரீடம் படத்துக்கு தான் தல அஜித் அவர்கள் கூட ஒர்க் பண்ணாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தல கூட ஒர்க் பண்றதுனால அந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புல இருக்குதுங்க. இந்த குட் பேட் அக்லி படத்துக்காக நீங்க எந்த அளவு வெயிட் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற ஒரு video உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்.